ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட் லைனில் எப்படி எலாஸ்டிக் கொடுக்குறதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து யோக் பாட்டும் ஸ்கர்ட் பாட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்கர்ட் பாட் வந்து ஏலைன் டேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ வந்துட்டு யோக் பாட்டு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நமக்கு 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் தான் எடுக்க போகிறோம். அந்த 1/2 இன்ச்சு உள்ளே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ எலாஸ்டிக் போகிற அளவுக்கு மட்டும்தான் உள்ள கேப் இருக்குது. இப்போ நம்மளோட வேஸ்ட்டில் வந்து 16.5 இருக்குது ஃபுல்லாக மெஷர் பண்ணுறப்ப. இதில் வந்து நம்ம 3 or 4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா எலாஸ்டிக் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மைனஸ் பண்ணால் தான் அதனால சுருக்கமாக வரும். இதை வந்து ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை வச்சு குத்தி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் குண்டூசி வச்சு பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் அதை பின் எடுக்கக்கூடாது. இந்த குண்டூசி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். அப்புறம் நீங்கள் திருப்பி வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, எப்பயும் போல் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் சைட் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் லைனில் எலாஸ்டிக் வச்ச ஒரு ட்ரெஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த